அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் லேபர் லா 1ல் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர். இதற்கு முந்தின வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆர்டர் பற்றி தான் போட்டிருப்பேன். ஸோ அதை பாருங்கள், முதல்ல அதுலேருந்து டீட்டெயில்ஸை எடுங்க. ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இந்த வீடியோவை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. டிஃபைன் ஸ்டாண்டிங் ஆர்டர். ஸ்டாண்டிங் ஆர்டர்னால் என்னன்றதை சொல்லுங்கோ. ஸ்டேட் த ப்ரொசீஜர் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர். நிலையாணைகளை சான்றளித்தலுக்கான நடைமுறைகளை குறிப்பிடுக அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களதுல கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா 3 விதமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் மாறி மாறி வருது. 3 வீடியோ நம்ம போட போகிறோம். இது 2வது வீடியோ. கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல நிலையாணைகள் என்பதை வரையறு. இதற்கு முன்னாடி வீடியோலையும் தெளிவாக சொல்லியாச்சு, இப்பயும் சொல்கிறேன் பாருங்கள் வேறு வடிவத்தில். நிலையாணைகள் என்பது தொழிற்துறை நிறுவனங்களுக்குள் வேலைவாய்ப்பு விதிமுறைகள் மற்றும் பணியிட நடத்தை வரையறுக்கும் முறையான விதிகள் ஆகும். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் முதலாளிகள், அவர்களுக்குள்ளே இருக்கிற டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ். இவங்க இப்படி நடந்துக்கணும், அவங்க இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ். ஒரு கம்பெனிக்குள்ளே எப்படி நடந்துக்கணுமோ நம்மளுக்கே பாருங்களேன், கோர்ட்டுக்குள்ளே நம்ம எப்படி நடந்துக்கணும், படிப்பது வேறு, கோர்ட் ப்ராக்டிஸிங் வேறு, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. சிஆர்பிசின்ற ஒரு கண்டிஷன் இப்போ பிஎன்எஸ்எஸ்ஸாக மாறி இருக்குது. அந்த மாதிரி இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆர்டர். எப்படி தொழிற்சாலை வளாகத்திற்குள் நடந்து கொள்வது, அது அதற்கென்று ஒரு சில விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னா அந்த இடத்துல நிற்கக்கூடாது. ஏன்னா அது விபத்துக்கு உள்ளாக்கக்கூடிய பகுதியாக இருக்கலாம். அந்த இடத்துல நான் நிற்பேன்னு சொன்னால் ஸ்டாண்டிங் ஆர்டரை மதிக்கலைன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு போர்டு போடணும் அப்படின்ற ஒரு விதி ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஆனால் போடலைன்னா ஸ்டாண்டிங் ஆர்டருடைய விதியை மதிக்கலைன்னு அர்த்தம். முதலாளிகள் இந்த மாதிரி விதிகள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி வர்றது தான் இந்த கான்செப்ட். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேலை வாய்ப்பு விதிமுறைகள். ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா அதற்குண்டான விதிமுறைகள் என்ன தெளிவாக வரையறுத்து பல்வேறு பணியிட பிரச்சனைகளை கையாள்வதற்கான கட்டமைப்பை நிறுவுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையிலான உராய்வை தடுப்பதே யாருடைய நோக்கம்? ஸ்டாண்டிங் ஆர்டருடைய நோக்கம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாண்டிங் ஆர்டர்னா என்னன்றதை வரையறை செஞ்சாச்சு. இப்போ ஸ்டாண்டிங் ஆர்டரை எப்படி வாங்கிறது, ஒரு சான்றிதழ் பெறுவது எப்படி, ஒரு தொழிற்சாலைக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் வாங்குவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 100 தொழிலாளர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கணும். உங்களுடைய பேப்பரில் இந்த வார்த்தை கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுடைய பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடான பேப்பராக கருதப்படும். 100 தொழிலாளர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை அரசாங்கத்திற்கிட்ட இருந்து பெற முடியும் அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக சொல்லிடுங்க. சரி, அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை பெறுவது எப்படி? ஒரு கம்பெனிக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனி பனி பிரதேசத்தில் அமைஞ்சிருந்ததுன்னா அவர்களுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறும். ஒரு சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா வெயில் பிரதேசத்தில் இருக்குதுன்னா அதற்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சிறிது மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை முதல்ல என்ன பண்ணணும்னா, தொழிற்சாலை நிர்வாகம் வரையறை செய்து ஒரு டிராஃப்டாக ரெடி பண்ணணும். டிராஃப்டாக ரெடி பண்ணிவிட்டு சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரீஜனல் லேபர் கமிஷனர் அப்படின்ற மாதிரி பெயர் கொண்டு இருப்பார். அவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். சப்மிஷன் ஆஃப் டிராஃப்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர். என்ன வேணாலும் நீங்கள் கண்டிஷன்ஸில் போட்டுக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆஸ் பர் கான்ட்ராக்ட் ஆக்ட் மாதிரியே தான் இதுவும். அதை பார்த்தீங்கன்னா எடுக்கிறது கொள்றதெல்லாம் இந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்துப்பாங்க. சரி, சப்மிட் பண்ணிட்டாங்களா? கிவ் மேட்டர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஃபுல் டீட்டெயில்ஸ். இண்டஸ்ட்ரியலோட ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் தெளிவாக நீங்கள் கொடுக்க வேண்டிய இடமே இதுதான். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். எத்தனை வகையான ஒர்க்கர்ஸ் எங்ககிட்ட வேலை செய்கிறாங்கன்றதை டிராஃப்டாக நீங்கள் கொடுக்கணும். பர்மனெண்ட் ஒர்க்கர் இருக்காங்க, டெம்பரவரி ஒர்க்கர் இருக்காங்க, அப்ரெண்டிஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் பாண்டட் லேபர்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் பேஸில் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, டெய்லி வேஜஸ் வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எத்தனை பேர் எத்தனை கிளாசிஃபிகேஷனில் ஒர்க்கர் இருக்காங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் டிராஃப்டாக கொடுக்கணும். செகண்ட், நேச்சர் ஆஃப் ஜாப். அந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வேலையை செய்யுது, அதே போல்
இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸுக்கு எந்த மாதிரியான வேலையை கொடுக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸை டிராஃப்டாக ஸ்டாண்டிங் ஆர்டராக சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும். ஒர்க்கிங் டைம் அண்ட் ஹவர்ஸ், எத்தனை மணி நேரம் அவர்கள் வேலை செய்ய வேண்டும், எத்தனை வகையான ஷிஃப்ட் ஒர்க்கு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வரையறை செய்யணும். 1 ஷிஃப்டா, 2 ஷிஃப்டா, 3 ஷிஃப்டா, ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட்டு போட்டுட்டு அந்த 8 மணி நேரத்தை பார்த்தீங்கன்னா ஓடியில் பார்த்தீங்கன்னா ஓவர் டைமில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆர்டர் டிராஃப்டில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதன் பிறகு 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் அண்ட் லேட் அட்டண்டன்ஸ், அட்டண்டன்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் லேட் அட்டண்டன்ஸ் வந்தால் என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் அந்த ஊழியர்களுக்கு வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் தெளிவாக சொல்லிடணும். 5 நாள் ஒரு வாட்டி லேட்டாக வந்துட்டார்னா அடுத்த நாள் இல்லை இதற்கு முந்தின நாள் அவருடைய ஒரு நாள் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆஃப் லீவ் அண்ட் கண்டிஷன், ஒரு விடுமுறை எடுக்கிறாரு, லீவ் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு உண்டான ப்ரொசீஜர் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பேல பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 20 பேரில் ஆல்ரெடி ஒருத்தர் லீவ் எடுத்துட்டாரு அப்படின்னும் போது இந்த நபருக்கு லீவ் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லீவை கொடுக்க மாட்டாங்க. அதன் பிறகு இந்த கண்டிஷன்ஸில் இன்கேஸ் எனி எமர்ஜென்சி அப்படி இருக்கும்போது கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும். ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டி ஃபார் போத், அதாவது தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இருக்கக்கூடிய உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி தெளிவாக இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் க்ளோசர் டீடைல்ஸ், இன்கேஸ் இந்த கம்பெனி லாபகரத்தில் செல்லவில்லை என்றால் அதை மூடிவிட என்னும் அந்த முதலாளிகளுக்கு உண்டான அந்த ஒரு வகையான டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை தெளிவாக சொல்லப்படணும். அந்த மாதிரி மூடும் தருவாயில் எந்த வகையான காம்பன்சேஷன் அந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படும், இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் டிராஃப்டாக ரெடி பண்ணி சப்மிஷன் ஆஃப் ஃபுல் டீட்டெயில் டிராஃப்ட் யார்கிட்ட கொடுக்கணும், சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ்ட் பண்ணுவார், ஃபுல் டிராஃப்ட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷனை அனலைஸ் பண்ணுவார். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா வராதா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கென்று தனியாக ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது, ஒரு வரையறுக்கப்பட்ட ஸ்டாண்டிங் ஆர்டர் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒன்று இருக்குது. அதற்குள்ளே இது சரிப்பட்டு வருதா, இவங்க ஏதாச்சும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கண்டிஷன்ஸை போட்டிருக்காங்களா, இதனால் ஒர்க்கர்ஸுக்கு எதனா பாதிப்பு இருக்குமா, எல்லா வகையான டீட்டெயில்ஸையும் அனலைஸ் பண்ணுவாங்க சர்டிஃபிகேஷன் டீம். அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா டேட் ஆஃப் ஆப்ரேஷனல் ஸ்டாண்டிங் ஆர்டர், ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த டேட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து ஆப்ரேஷனில் வருது அப்படின்னு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் ரெஜிஸ்டர் ஆகிவிட்டது என்று அர்த்தம். ஸோ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னாவே 2 தரப்பினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் தெளிவாகப்பட்டு விட்டது. அதன் பிரகாரம் அவங்க நடந்து கொண்டால் மட்டுமே போதும், வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவர்களுடைய வேலையை அவர்கள் செஞ்சால் மட்டும் போதும். இதற்கு முன்னாடி இருந்தது வேற, சும்மா ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுவாங்க, அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வேலை செய்வாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று அந்த கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா மீறிடுவாங்க. ஆனால் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் சரியாக இருக்கும் பட்சத்தில் எந்த வகையிலையும் மீற முடியாது. அட்ஜுடிகேஷன்ற கான்செப்டில், அதாவது கோர்ட்டோ இல்லை லோக் அதாலத்தோ இல்லை தீர்ப்பாயத்திலையோ வந்து அவரவர்களுடைய உரிமைகளை கேட்டு பெறலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டருடைய மிக முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தோம்னா மிக தெளிவாக தெரிஞ்சிடும். பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வெர்சஸ் அப்பலட் அத்தாரிட்டி, மெட்ராஸில் நடந்த கேஸு இன் 1979. பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டுன்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ 90s கிட்ஸ் அந்த மாதிரி நபர்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய மாநகர பேருந்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறது அப்படின்னா பட்டுக்கோட்டை அழகிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை தான் இப்போ தமிழ்நாடு அரசு பேருந்தாக மாற்றிருக்காங்க. ஸோ அக்காலகட்டத்தில் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருந்திருக்கு. அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் அப்படி இல்லைன்னா அப்பலண்ட் அதிகாரி, அப்பலண்ட் ஆஃபீஸர், இவங்க என்ன பண்ணணும், நிலையாணைகளை குறித்து தொழிற்தகராறு சட்டத்தின் கீழ் வந்திருக்க அந்த டிராஃப்டை பார்த்தீங்கன்னா கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் சரி, கவனிக்காமல் இருந்தாலும் சரி, அந்த டிராஃப்டை உதாசீனப்படுத்தி கொண்டு இருந்தாலும் சரி, ஆக்சுவலாக அவர்களுடைய வேலை என்ன, இவங்க கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை அனலைஸ் பண்ணி
ரெஜிஸ்டர் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டரை கொடுக்கக்கூடியது, அந்த சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டரை கொடுக்கறது தான் இவர்களுடைய வேலை இல்லையா? அதை அவர்கள் உதாசீனப்படுத்தினாலோ அல்லது கொடுக்க மறுத்தாலோ இல்லை அப்பல்லண்ட் ஆஃபீஸர்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாலோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் ஹைகோர்ட் பற்றின மிக தெளிவான தீர்ப்பை இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. நிலையாணைகள் குறித்த ஒரு கான்செப்ட், ஸ்டாண்டிங் ஆர்டர் குறித்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டினில் தெளிவாக கேட்குறாங்க. நீங்கள் முழுசாக பார்க்கும்போது மட்டும்தான் அது புரிய வரும் உங்களுக்கு. 100 நபர்களுக்கு மேல் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்கன்னாவே நீங்கள் ஸ்டாண்டிங் ஆர்டர் மெயினில் போயிடணும் நீங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்குண்டான வீடியோ மட்டும்தான் இது, வேறு யாருக்காகவும் நான் இங்கே பேசிகிட்டு இல்லை. நான் நீங்களே ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. பாஸ் பண்ணுவதற்காக மட்டும் பார்க்காதீங்க, டீட்டெயில்ஸை முழுசாக எடுங்க. நன்றி, வணக்கம்.